அன்புக்கும் பண்புக்கும் ஆனந்தத்துக்கும் உடைய அன்பர்களே, தினபூமி நேயர்களே, இந்த மாதம் கார்த்திகை மாதம் 17/11/2025 முதல் 15/12/2025 வரை கார்த்திகை மாதம் 29 நாட்கள். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு கார்த்திகை சோமவாரம் 5 திங்கட்கிழமை வருது கடைசி நாள் வரைக்கும். கார்த்திகை சோமவாரம் என்பது சிவபெருமானுடைய சிறப்பான ஒரு அபிஷேக ஆராதனை பூஜைக்குண்டான நாட்கள். அதை நாம் சில கோவில்களில் சங்கு வச்சு சங்காபிஷேகம் பண்ணுவாங்க. அதை நாம் அந்த அபிஷேகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு மனம் குளிரும், உடல் சுகம் பெறும், காரியங்கள் சிறப்பாக நடப்பதற்குண்டான அந்த கருணையும் அருளும் சிவபெருமான் நமக்கு கொடுப்பார். அதுபோக இந்த மாசத்துல கார்த்திகை தீபம், பரணி தீபம், அண்ணாமலை தீபம், திருக்கார்த்திகை தீபம் அப்படின்னு அந்த தீப திருநாள், அது 3ஆம் தேதி 4ஆம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள். பௌர்ணமி தீபம், பௌர்ணமி அன்னைக்கு சர்வாலய தீபம், அதுக்கு முதல் நாள் பரணி நட்சத்திரம் பரணி தீபம், பௌர்ணமி தீபம், சர்வாலய தீபம் அப்படின்னு சொல்லி முடிஞ்சா அன்னைக்கு கார்த்திகை தீபம், அடுத்த நாள் பாஞ்சராத்திர தீபம். இதெல்லாம் தீபம். திருவண்ணாமலை தீபம் அப்படிங்கிறது ஒரு டைட்டில். அன்றைய தினம் வீடுகளில் கூடுமான வரைக்கும் தீபாவளி அன்னைக்கு செய்யணும் இதை, ஆனால் யாரும் செய்யறதில்லை. இருந்தாலும் திருக்கார்த்திகை தீபங்கிறது வீடு முழுக்க நாம் சில அலங்காரமாக ஒளி விளக்கை ஏற்றி வைப்பது, அந்த தீபத்துக்கு பூஜை பண்ணுறது, ஆலயங்களில் போய் சர்வாலய தீபத்தில் இந்த அண்ணாமலை தீபம் ஏற்றும் பொழுது சில ஆலயங்களில் சில விசேஷங்கள் நடத்துவார்கள். அதை நாம் போய் கோவிலில் போய் சிவனை தரிசனம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். வீட்டை கட்டுங்க, வீட்டுக்கு ஒரு பேர் வைங்க, அந்த வீட்டில் விளக்கேற்றுங்க, அனுதினமும் விளக்கேற்றுங்க. உங்களுடைய காரியங்களெல்லாம் நீங்கள் தடங்களாக இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் நல்ல முறையில் சிறப்பாக இருக்கும். கோவிலில் போய் விளக்கேற்றுறீங்களோ இல்லையோ, வீட்டில் விளக்கேற்றுங்க. வீட்டில் விளக்கேற்றுங்கள். நல்ல ஒரு செல்வமும் லாபமும் நல்ல மகிழ்ச்சியான வாழ்வும் நீங்கள் பெற்று உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷத்தை நீங்களே நீக்கிக்கலாம். இந்த கலிகாலம் பிறப்பதற்கு முன்பாக கடவுள் நேரடியாக வந்தார். மகாபாரத கதையை எடுத்துக்கலாம், ராமர் கதையை எடுத்துக்கலாம், இதெல்லாமே எடுத்துக்கலாம். கடவுள் நேரில் வந்தார், சிவனே நேரில் வந்தார். அர்ஜுனனுக்கு அஸ்திரம் கொடுத்தார். சூரியன் குந்தி தேவி சூரியன் அந்த மந்திரத்தை சொல்லி கர்ணன் பிறந்தான். தர்மராஜன் மந்திரன் சொல்லி தர்மர் பிறக்கிறாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் தெய்வங்களால் நடந்திருக்கு. கிருஷ்ணரே சிவ பூஜை தான் பண்ணுவார், ராமரே சிவ பூஜை தான் பண்ணார். அதுக்கு எடுத்துக்காட்டு சான்று ராமேஸ்வரம். ஆனால் கலிகாலத்தில் கடவுள் நேரில் வரல, நம்ம செய்யக்கூடிய செயல்களில் நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்றார். அதுக்குத்தான் இந்த பண்டிகைகள்லாம். சித்திரை 1 வருஷப்பிறப்பு, கண்ணாடி வச்சு பூஜை பண்ணுறது, இது எல்லாமே இது தனியாக ஒரு பதிவே உங்களுக்கு நான் இப்போ இதில் சொல்ல போகிறேன். அதை போல் நீங்கள் இந்த திருக்கார்த்திகை மாதம் 5 சோமவாரம், 5 திங்கட்கிழமை சிவாலயத்துக்கு போய் வழிபடுறது, திருவண்ணாமலை தீபம், பரணி தீபம், கார்த்திகை தீபம், பாஞ்சராத்திர தீபம்னா பெருமாள் கோவிலில் செய்யக்கூடிய அந்த வைகானச தீபம், பாஞ்சராத்திர தீபம். இந்த தீபத்துக்கெல்லாம் கோவிலுக்கு போய் பெருமாளை வழிபடுறது. மகாலட்சுமி அந்த விளக்கில் உட்காருவான், வழிபட்டு வரக்கூடியது. அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கார்த்திகை கடைசி ஒரு 27 தேதிக்கு மேலே சுக்கிரன் அஸ்தமனம். இந்த கார்த்திகை அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக மார்கழி மாதம், அது வரைக்கும் சுக்கிரன் அஸ்தமத்தில் இருக்கு. எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் முடிவு செய்தல் கூடாது,
திருமணம் நிச்சயிக்க கூடாது. தெற்கு பகுதி வாசல், தெற்கு வாசல் குடியிருக்கக்கூடிய இடத்திலிருந்து தெற்கு பகுதியில் இடம் வாங்குவதோ வீடு வாங்குவதோ அந்த மாதிரி ஐடியா வச்சிருக்கிறவங்க ஒரு மாதம் தள்ளி போடணும். ஏன்னா சுக்கிரன் அஸ்தமன காலத்தில் இதெல்லாம் செய்தால் கொஞ்சம் சிரமம். அது என்னங்கிறது தனி. சுக்கிரன் அஸ்தமனம், குரு அஸ்தமனம்னு 2 இருக்கு. மற்ற கிரகங்களுக்கெல்லாம் அஸ்தமனம் நீடிக்காது, ரொம்ப நாள் கிடையாது. இது 1 மாதம் 1.5 மாதம் வர்றது. குரு அஸ்தமனமும் 1 மாதம் முழுக்க இருக்கு. மற்றதெல்லாம் 10 நாளில் மாறி போயிடும். இப்போ சூரியன் புதன் சேர்க்கை, புதனுக்கு அஸ்தங்கம் கிடையாது. ஏன்னா அது எப்போவுமே ரெகுலராக பக்கத்தில் இருக்கிறது. சுக்கிரனும் பக்கத்தில் இருக்கும். இருந்தாலும் சுக்கிரன் சுபகிரகம். அது அஸ்தமனத்தில் இருக்கும் பொழுது நம்ம சுபகாரியங்கள் செய்வதை தவிர்க்கிறது நல்லது. அதுவும் குறிப்பாக எஜுர்வேதத்தில் இருக்கக்கூடியவர்கள், சாமவேதத்தில் இருக்கக்கூடியவர்கள், பிராமணர்கள் கண்டிப்பாக இதை தவிர்க்கணும். குரு அஸ்தமன காலத்தில் ருக்வேதிகள் தவிர்க்கணும் எந்த ஒரு காரியத்தை செய்யும். இப்போ உபநயனம் போடுறது, கல்யாணம் பண்ணுறது, நிச்சயதார்த்தம் பண்ணுறது, இதெல்லாம் ருக்வேதிகள் குரு அஸ்தமன காலத்தையும், மற்றவர்களெல்லாம் சுக்கிரன் அஸ்தமன காலத்தையும் ரொம்ப கண்டிப்பாக பார்க்கணும். சுக்கிரன் அஸ்தமனத்தில் இருக்கும் பொழுது கல்யாணம் பண்ணினா அவங்களுக்குள்ள அந்த இல்லற வாழ்க்கை என்பது கொஞ்சம் கசப்பாக இருக்கும். குரு அஸ்தமன காலத்தில் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு பண விஷயத்தில் நிறைய தடுமாட்டம் இருக்கும். கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிடுவாங்க அப்பா அம்மா. அந்த கடன் அடைக்கிறதுக்கு இந்த யார் கல்யாணம் பண்ணாங்களோ அவங்க தான் அந்த கடன் அடைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இது அனுபவத்தில் நான் பார்த்த உண்மை. அதனால இந்த கார்த்திகை மாதம் இந்த விஷயத்தை கடைபிடிங்க. அடுத்ததாக 12 ராசிகளுக்கு உண்டான பலனை பார்ப்போம். சிம்மராசி அன்பர்களே, மகம், பூரம், உத்திரம். மகத்துக்கு அதிபதி கேது, பூரத்துக்கு அதிபதி சுக்கிரன், உத்தரத்துக்கு அதிபதி சூரியன். அவர் தான் அந்த ராசிக்கு அதிபதி. பொதுவாக மாச பலன் அப்படின்னு எடுத்தாவே சூரியன் எந்த வீட்டில் இருக்கோ அதை வச்சு நம்ம பலன் சொல்றோம். ஆனால் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு 5 வருஷம் நல்லா இருப்பாங்க. ஒரு 5 வருஷம் ரொம்ப மனசில் சங்கடப்பட்டு செழிப்போட நமக்கு ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலைகள் வரும். ஆனால் 5 வருஷம் நல்லா இருக்கீங்கன்னு சொல்ல மட்டும் ஜோசியக்காரங்களுக்கு வாய் வராது. ஏன்? இந்த ராசி இப்போ நீங்கள் கோவிலில் நவக்கிரகங்கள் போறீங்க, சூரியன் எங்கே இருக்காரு? நடுவில் இருப்பார். கோவிலுக்கு போறீங்க, நவக்கிரகத்தை தரிசனம் பண்ணுறீங்க, சுத்துறீங்க. அந்த நவரத்தை சுற்றும் போது பார்ப்பீங்க நடுவில் சூரியன். சூரியனுடைய ரைட் சைடு செவ்வாய், லெஃப்ட் சைடு குரு. முன்னாடி அவர் பார்க்குறாரு இல்லையா? பார்க்கும்போது அவருக்கு முதுகு காமிச்சிருக்கிறது சுக்கிரன். அதனுடைய ரைட்ல ஓரமா கார்ல இருக்கிறது சந்திரன். இவரை பார்ப்பாரு கடைக்கண்ல. அடுத்த கார்னர், லெப்ட் கார்னர்ல ஒரு கிழக்க பார்த்து இருக்கிறவர் புதன். நேரா கீழே வந்தீங்கன்னா இவருக்கு முதுகு காமிச்சிட்டு இருக்கிறவர் சனி பகவான். இவருடைய லெப்ட்ல கார்னர்ல எங்கேயோ யாரையோ பார்க்குற மாதிரி இருக்கிறவர் கேது. அவருடைய ரைட் கார்னர்ல எங்கேயோ யாரையோ பார்க்குற மாதிரி ராகு. கீழ்வரிசை 3 சூரியனுக்கு சம்பந்தமே இல்லை. நடுவரிசை 3 ஒண்ணுக்கொண்ணு உறவு, நட்பு. மேல் வரிசை 3 ஒண்ணுக்கொண்ணு நட்பு. ஆனா சூரியனுக்கு அவ்வளோ ஃப்ரெண்டு கிடையாது, நார்மல். இதுதான் நவகிரகனுடைய தன்மை. அப்ப இந்த ராசி சூரியன் எங்க இருக்கு? நடுவில் இருக்கு. அவருக்கு யார் உதவி பண்ணும்? குரு. அவர் இப்ப எங்க இருக்காரு? 12ல வக்கரத்தில் இருக்காரு. அடுத்தது நல்லது பண்ணக்கூடிய செவ்வாய் கூடவே இருக்கார், அஸ்தங்கம் ஆயிட்டார். ஆக இந்த பலன் இப்படி இருக்கிறதுனால இது எதுக்கு சொல்றேன்னா, உங்களோட குடும்பத்துல நீங்க தலைவர் நடுவுல இருக்கீங்க. எல்லா விஷயத்துக்குமே நீங்க நடுவுல இருக்கீங்க. உங்களை சுத்தி அத்தனை பேரும் வேண்டப்பட்டவர், வேண்டப்படாதவர்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு தொல்லை கொடுத்து கொண்டு. அதனாலதான் அந்த 5 வருஷம் நன்னா இருக்க முடியல. கெட்டு போறதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நன்னா இருக்கிறது ஹெல்ப் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. சரிப்பா நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்புப்பான்னு சொன்னா உங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆப்பு வைக்கிறாங்கன்னு அர்த்தம்.
அதனால நீங்க எப்பவுமே இருக்க வேண்டியது முன்ஜாக்கிரதை. இது அரசியல்வாதியிலிருந்து சினிமா சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கிறவங்க, குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள் முதற்கொண்டு அத்தனை பேருக்கும் உண்டான உரிய பலன். அதனால இந்த மாதம் அத்துணை வயதுக்காரர்களும் எல்லா விஷயத்திலையும் ஜாக்கிரதையாக இருக்கிறதும், பண விஷயத்தில் ரொம்ப செலவு அதிகமாக வர்றதை கட்டுப்படுத்துறதும், செலவு பண்ணாமல் எந்த அளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கிறதும், குடும்பத்தில் வயதானவர்களுக்கு அனுசரணையாக இருக்கிறதும், மனைவி குழந்தைகள்கிட்ட அன்பு பாசத்தோட அவங்களுக்கு கேட்கறத முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு சலிப்போடையே வியாபாரம் நடந்துட்டு இருக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு திரும்பவும் திங்கக்கிழமையா அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கு ஒரு சலிப்போடையே ரொட்டீன் ஒர்க்கு நடக்கும். வேலை இல்லாத இருக்கக்கூடியவர்களுக்கு திடீர் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, ஏதோ ஒரு சமாதானத்தில் கிடைக்கும், எடுத்துக்கலாம். சும்மாவே உட்கார்ந்துருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வேலை செய்யலாங்கிற மாதிரி போகும். அதனால் குறிப்பாக புதியதாக வீடு, வாகனம் இதெல்லாம் எதுவும் அசையும் அசையா சொத்துக்கள், அதில் காசை போட வேண்டாம். உங்களை வாழ்நாள் கடன்காரனாக்கும். தயவு செஞ்சு அதிலேருந்து மட்டும் ரிலீஸ் ஆகிடுங்கன்னு நாங்கள் எங்களுடைய ஜோசியத்தில் சொல்கிறோம். அதுக்கு மேலே சில திசாபுத்திகள் நல்ல முறையில் நடக்கக்கூடியவர்கள், சில லக்னக்காரர்களுக்கு சில கிரகங்கள் நட்பு பகை அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சு இந்த சொத்துக்கள் வாங்கிறதுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு எந்த நேரத்தில் வாங்கினா நமக்கு கைகூடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மீண்டும் சந்திப்போம்.